இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவ காலத்தின் முதல் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்கு உள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினைவேக்கு சென்றார். நினைவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக்கொண்டனர். இந்த செய்தி நினைவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளை, தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும், நமக்கும் அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளின்றி விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி.
நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 29 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போல மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். தம் தீய வழிகளில் நின்று விலகிய மக்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளாக அந்த ஊரில் மழை பெய்யாததால் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஊர் தலைவர் மக்களோடு சேர்ந்து மழைக்காக நோன்பிருந்தார். அப்படி இருந்தும் மழையே பெய்யவில்லை. ஆகையால் ஊர் தலைவர் மக்கள் கூட்டத்தை விட்டு சற்று தனியே வந்து, கடவுளே, நாங்கள் நோன்பிருந்தும் மழை பெய்யவில்லையே, ஏன் என்று கேட்டார். உங்களுள் பெரிய பாவி ஒருவன் இருக்கின்றான், அதனால்தான் மழை பெய்யவில்லை. அவனை கூட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினால் மழை பெய்யும் என்றார் கடவுள். உடனே ஊர் தலைவர் மக்கள் கூட்டத்தின் முன்பாக வந்து கடவுள் சொன்னதை அப்படியே சொன்னார். இதையடுத்து 40 ஆண்டுகள் பெரும் பாவியாக இருந்த ஒருவன் கூட்டத்தை விட்டு வெளியேற முயன்றான். ஆனால் அவனுக்குள், இப்போது நான் கூட்டத்தை விட்டு வெளியேறினால் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு தான் இருந்த இடத்திலிருந்தே செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்றாடினான். அவன் தன் மன்றாட்டை முடிக்கும் முன்பே மழை கொட்டோ கொட்டென கொட்டி தீர்த்தது. இதை பார்த்து மலைத்து போன ஊர் தலைவர் கடவுளிடம், பாவி என்று யாரும் வெளியே வராத போதும் மழை பெய்கிறதே, அது எப்படி என்று கேட்டதற்கு கடவுள், நான் சொன்ன அந்த பாவி தான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே செய்த பாவத்திற்காக மனம் வருந்தினான், அதனால்தான் மழை பெய்ய செய்தேன் என்றார் கடவுள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் பாவிகள் மனம் மாற வேண்டும் என்றே விரும்புகிறார். அப்படி அவர்கள் மனம் மாறும்போது அவர் அவர்களுக்கு மிகுந்த ஆசியை அளிக்கின்றார். இன்றைய இறைவார்த்தை நினிவே நகர மக்களின் மனமாற்றத்தை பற்றி பேசுகிறது. அதை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்போம். பிற இனத்தாரின் அசீரியர்களின் தலைநகர்தான் நினிவே. இங்கிருந்த மக்கள் பாவத்தில் மூழ்கி போயிருந்தனர். இதனால் கடவுள் இறைவாக்கினர் யோனாவை அவர்களிடம் அனுப்பி, இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்கிறார். யோனா அறிவித்த இந்த செய்தியை கேட்டு மக்கள் மனம் மாறுகின்றார்கள். இதனால் கடவுள்
தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவர்களை அழிக்காமல் விடுகின்றார். இதற்கு முற்றிலும் மாறாக இறைவாக்கினர் யோனாவை விட பெரிய இறைவாக்கினரான இயேசு அவர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு யூதர்கள் மனம் மாறாமலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கின்றார்கள். அப்போதுதான் இயேசு அவர்களிடம், தீர்ப்பு நாளில் நினிவே நகர மக்கள் உங்களுக்கு எதிராக எழுந்து உங்களை கண்டனம் செய்வார்கள் என்கிறார். இங்கு நாம் 2 செய்தியை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, கடவுளுக்கு நாம் எல்லோரும் அவருடைய மக்கள்தான். அதனால் அவர் யாருடைய அழிவிலும் விருப்பம் கொள்வதில்லை. 2, மனம் மாறுவதற்கு வாய்ப்பு கொடுத்த போதும் மனம் மாறாமல் இருந்தால் அதற்குரிய பலனை அனுபவிக்கத்தான் வேண்டும். எனவே நாம் இறை வார்த்தையை கேட்டு மனம் மாறுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, கடவுள் பாவியின் மனமாற்றத்தில் பெரிதும் மகிழ்கின்றார். மனிதர்களிடம் பேதம் பார்ப்பதை தவிர்த்து கடவுளைப் போல பரந்த பார்வை கொண்டு வாழ்வோம். ஒவ்வொருவரின் முடிவும் அவரவர் செயலை பொறுத்தே. இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, மனம் மாறுவதற்கு இதுவே தகுந்த காலம் என உணர்ந்து மனம் மாறி இறையருளை நிறைவாக பெறுவோம். கடவுள் குற்றம் உணர்ந்த நெஞ்சத்தை அவமதிப்பதில்லை. ஒரு காலத்தில் மக்கள் நடுவில் மிகுந்த செல்வாக்கோடு இருந்த ஒரு போதகர் தன்னுடைய தவறான நடத்தையால் மக்கள் நடுவில் மதிப்பிழந்தார். இதனால் தன்னுடைய வாழ்வே முடிந்துவிட்டது என்று அவர் பல ஆண்டுகளாக வீட்டிலேயே முடங்கி கிடந்தார். ஒரு நாள் அவர் கடவுளின் பேரன்பையும் அருளையும் எண்ணி பார்த்தார். கடவுள் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதை உணர்ந்தவராய் அவர் மீண்டுமாக கடவுளின் வார்த்தையை அறிவிக்க தொடங்கினார். ஆண்டுகள் பல கடந்திருந்ததால் மக்கள் அவர் செய்ததையெல்லாம் மறந்து முன்பு போல் அவருடைய போதனையை கேட்க வந்தார்கள். இந்த நிலையில் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் அவர் போதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தார். குறிப்பிட்ட நாளில் அவர் போதிப்பதற்காக மேடை ஏறியபோது அவரிடம் ஒருவர் ஒரு துண்டு காகிதத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனார். அவர் அதை பிரித்து பார்த்தபோது அந்த கடிதத்தில் கடந்த காலத்தில் அவர் செய்த பாவங்கள் எழுதப்பட்டிருந்தன. கூடவே, இன்றைக்கு நீ போதித்தால் நான் மேடை ஏறி வந்து கடந்த காலத்தில் நீ செய்த பாவங்களை எல்லாம் புட்டு புட்டு வைப்பேன் என்று சிறு குறிப்பும் இருந்தது. அதை படித்து பார்த்துவிட்டு போதகர் அதிர்ச்சி அடையவில்லை. மாறாக அவர் துண்டு காகிதத்தில் எழுதப்பட்டிருந்ததை மக்களிடம் அப்படியே படித்து காட்டிவிட்டு, இப்போது நான் உங்கள் மேல் ஒரு நேர்மையாளராய் வந்து நிற்கவில்லை, குற்றத்தை உணர்ந்து கடவுளிடமிருந்து மன்னிப்பு பெற்ற ஒரு பாவியாக வந்து நிற்கின்றேன் என்றார். இதை கேட்டு மக்கள் அனைவரும் இப்படி ஒரு போதகரா என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் போதகர் தான் செய்த தவற்றை உணர்ந்து புதிய மனிதராய் மாறி வந்தார். தாவீதும் தன்னுடைய தவற்றை உணர்ந்தவராய் ஆண்டவரிடம், கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்கிறார். அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சோதனை காலம் என்று ஒன்று வருவதுண்டு. தாவீதின் வாழ்வில் அது உரியாவின் மனைவியான பத்சேபா வழியாக வந்தது. இதை நாம் 2 சாமுவேல் புத்தகத்தில் 11 மற்றும் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பத்சேபாவோடு பாவம் செய்த தாவீது அதை மறைப்பதற்காக உரியாவை போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்து அவரை கொன்று போடுகின்றார். இவ்வாறு ஒரு பாவம் செய்ய தொடங்கிய தாவீது இன்னொரு பாவத்தையும் செய்து அதன் மூலம்
ஆண்டவருக்கு எதிராக பாவமும் செய்கின்றார். தான் செய்த பாவத்தை தாவீது மனிதர்களிடமிருந்து மறைத்திருக்கலாம். ஆண்டவரிடமிருந்து அவரால் மறைக்க முடியவில்லை. ஆம், அவருடைய தவறு இறைவாக்கினர் நாத்தான் வழியாக வெளியே வருகின்றது. எப்போது இறைவாக்கினர் நாத்தான் தாவீதிடம் அவருடைய தவற்றை சுட்டி காட்டுகின்றாரோ அப்போதே தாவீது தன் தவற்றை உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். அத்தகைய வேளையில் பாடப்பட்டதுதான் திருப்பாடல் 51ஆம் அதிகாரம். மிக அற்புதமான பாவ மன்னிப்பு பாடலான திருப்பாடல் 51 நம்முடைய குற்றத்தை உணர்ந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் நம்முடைய குற்றத்தை மன்னிக்க தயாராக இருக்கின்றார் என்கிற உண்மையை மிக தெளிவாக உணர்த்துகின்றது. ஆதலால் அருளும் இரக்கமும் பேரன்பும் நிறைந்த ஆண்டவரிடம் நம்முடைய குற்றத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுவோம். நமது குற்றங்கள் மலை போல் இருந்தாலும் கடவுளின் பேரன்பிற்கு முன்பாக அவையெல்லாம் பனி போல மறைந்துவிடும். இவ்வுலகில் மன்னிக்க முடியாத குற்றம் என்று எதுவும் இல்லை. கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெறுகின்ற ஒவ்வொருவரும் மற்றவருக்கு வழங்குவதே சிறந்தது. ஆம், அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய் நொடிகளையெல்லாம் நலமாக்குகின்றார் என்று திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் தாவீதைப் போல நமது குற்றங்களை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.